ஸோ இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹாலும் நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் போகுதுன்னு பார்க்க போறோம். அப்போ இந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹாலும் இருக்குது, அரோமேட்டிக் ஆல்கஹாலும் இருக்குது. அப்போ இங்க நமக்கு வந்து குளோரின் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, அது அலிஃபாட்டிக்ல போய் ரியாக்ட் ஆகுமா, இல்ல அரோமேட்டிக்ல போய் ரியாக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலிஃபாட்டிக்ல போயிட்டு தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன். ஓகே. இங்க வந்து H+, இங்க வந்து Cl வந்து மைனஸா இருக்கும். அப்போ அந்த மைனஸ் சார்ஜ் நமக்கு எங்க ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் சார்ஜ்ல தான் போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் இல்லையா? அப்போ மெத்தில் குரூப் எப்படி இருக்கும்? எப்பவுமே நமக்கு வந்து பிளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து OH கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, OH வந்து எலக்ட்ரான் எடுத்துட்டு நமக்கு வந்து மைனஸா வந்து வெளில போறது வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இது மோர் ப்ரிஃபரபிள் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அலிஃபாட்டிக் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? அப்போ அரோமேட்டிக்ல இருக்கிற OH வந்து நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அப்போ நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க CH2Cl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க நமக்கு எதனால வந்து பார்த்தீங்கன்னா, அலிஃபாட்டிக்ல ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளஸ் எஃபெக்ட். இது எலக்ட்ரான குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த ஆக்ஸிஜன் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்க ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடந்துரும். ஆனா இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்லேருந்து இந்த OH வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரெசோனன்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திருப்போம். ஆக்ஸிஜன் மேல வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இது வந்து மைனஸ் எஃபெக்ட்ன்றதுனால இந்த பென்சீன் ரிங் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள வாங்கியிருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது எக்ஸாக்ட்டா டபுள் பாண்ட் வந்து கிடையாது. ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அது போக அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ஷியலா ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்ட உடைக்கிறதே நமக்கு வந்து கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2 பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட பிரேக் பண்றதுக்கு நம்ம வந்து நெறைய எனர்ஜி வந்து நமக்கு வந்து குடுக்கணும். இங்க அப்படி கிடையாது. CH2க்கும் OH க்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பாண்ட் தான் இருக்குது. அந்த பாண்டே வீக்கா இருக்குது. ஏன்னா இது வந்து இதோட எலக்ட்ரான்ஸ் இது குடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. இத வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்குது. அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட் ஒரு பாண்ட் தான் இருக்குது. ஆல்ரெடி அந்த பாண்ட் வந்து வீக்கா இருக்குது. ஸோ அந்த பாண்ட உடைக்கிறது ஈஸி. உடைச்சிட்டு நமக்கு வந்து வேற பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்ப வந்து அலிஃபாட்டிக்ல தான் அந்த ரியாக்ஷன் நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரோமேட்டிக்ல வந்து நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எப்பவுமே அரோமேட்டிக்ல இருந்து ஒரு ஃபங்ஷனல் குரூப் வந்து ரிமூவ் பண்றது அவ்வளவு ஈஸி வந்து கிடையாது. அப்ப அரோமேட்டிக்ல இருக்கிற OH வந்து ஒண்ணுமே ஆகாது. அப்படியே இருக்கும். அந்த அலிஃபாட்டிக்ல இருக்கிற OH மட்டும் நமக்கு என்ன ஆயிடும்? குளோரினால நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும்.